மகிமைப்படுவதாக. இந்த சகோதரிகளின் காலை தியானத்துக்காக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வேதத்திலிருந்து தியானத்துக்காக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணப்பறிந்தும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவக்கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்க நம்ம பார்க்கிறோம், சிபிர்னா சபையை குறித்து ஆவியானவர் எழுதக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் உனக்கு வரக்கூடிய சோதனைகளை குறித்தும் நீ பயப்படாதே, உன்னோட விசுவாசத்துல நீ என்ன செய், உண்மையா இரு அப்படின்னு சொல்லி இங்க ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எழுதக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. இன்னைக்கு விசுவாசிகளாகிய நமக்கும் அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் வரக்கூடியதா இருக்கிறது. ஆனாலும் நாம் அந்த சோதனையிலையும் நம்ம என்ன இருக்க வேண்டும்னா உண்மையா இருக்க வேண்டும். மரணம் வரைந்த நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று இங்க பரிசுத்த நமக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக அது இருக்கிறது. பிசாசின் சோதனை என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்தான். தேவன் அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நமக்கு சோதனையை நீண்ட காலம் அவன் கொடுப்பதில்லை. நாம் இந்த சோதனையை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் அப்படின்றால், நாம் வேதத்திலிருந்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10லிருந்து 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்க பாக்குறோம், நம்ம எதிர்க்கோடு நமக்கு போராட்டம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். வான மண்டலங்கள சேனைகளோடும் நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. அநேக துரைதனங்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசு கொண்டவர் எல்லா சோதனைகளுக்கும் நாம எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய், நாம் அதை ஜெயிக்கக்கூடியவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். நாம எப்படி இந்த சோதனையை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று நம்ம அடுத்த வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணையும் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்க நம்ம பாக்குறோம், நாம எப்படி இந்த சோதனையை ஜெயிக்க முடியும். நம்ம இந்த வேத வசனத்தின் முடி நம்ம வாழும்போது அந்த சோதனையை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாய் நம்ம காணப்பட முடியும். பிசாசு கொண்டு வரிய சோதனைகள் நாம் மறிக்கக்கூடிய தருவாயிலே இருந்தாலும் நாம் அதுக்கு உண்மையாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் ஜீவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவக்கிரீடத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நித்திய ஜீவனையும் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 17:3 நம்ம என்ன வசிக்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதுமே அந்த நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னால் இந்த சோதனைகளை நாம் உண்மையாய், அதை மரணப்பறிந்து நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் போது அதோட பிரதிபலன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம வேதத்துல ஒரு சில கிரீடங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அழியாத கிரீடம், வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம். நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் மரணப்பறிந்து நாம் உண்மையா இருக்கும்போது தேவன் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்து நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் அப்படி உண்மையாய் இருக்கும் போது தேவன் நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் வேதத்துல யாக்கோபு 1:12 என்ன வாசிக்கிறோம், சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் சகோதரிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் அநேகம் இருந்தாலும், பிசாசு கொண்டவர் சோதனைகளா இருந்தாலும் நாம் அதுல மரணப்பறிந்து உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பத்திலையும் சரி, நம்மளோட சபையிலையும் சரி, நம்மளோட விசுவாச சோதிக்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் நாம் சகோதரிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அதுல நாம் உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி உண்மையா இருக்கும்போது நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். விசுவாசிகளாகிய நாம் தேவனுக்கு உண்மையா இருக்க, மரணப்பறிந்தும் அவருக்கு உண்மையா இருக்க,
கர்த்தர் நமக்கு கிருபை செய்வராக. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களை நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.